ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபி முத்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் பிரபலம் மற்றும் பல்வேறு ஷோஸ்களில் வந்து அவர் வந்து பிரபலமாக இருந்தவர். முதல்ல டிக்டாக் மூலமாக வந்தவர். அவரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து சமீப காலமாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஜிபி முத்து சந்தித்து தான் வராரு. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபி முத்துவோட அந்த ஊரில் அவரோட வீட்டுக்கு வரக்கூடிய பாதையை ஆக்கிரமித்து கோயில் கட்டி இருக்கிறதா வந்து ஜிபி முத்து வந்து பல்வேறு இடங்களில் வந்து வழக்கு கொடுத்ததா வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கேஸில் என்னையே விக்டிம் ஆக்குறாங்க. நான் வந்து அந்த கேஸில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்டு, ஆனால் என்னை கூப்பிட்டு விசாரணைன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் கூப்பிட்டு என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து வழக்கு கொடுத்துருக்காரு. இந்த வழக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிபி முத்து வந்து கண்ணீர் மல்க வீடியோ போட்டிருக்காரு. எத்தனை கேஸ் போட சொல்லுங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, உனக்கு என்னடா வந்துச்சு, அந்த அவன் என்னமும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட பேர் நினச்சா ஒரு ஆள் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்பவே தவறானது. அது ஒரு தனிநபருடைய ப்ராப்பர்ட்டியில் இவர் வந்து பாதை கேட்டிருந்தாரு அப்படின்னா நம்ம இவரை தப்பு சொல்லலாம். அது வந்து பொதுவாக இருந்த ஒரு இடம். அந்த இடம் வந்து புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. பட் அதோட டீட்டெயில் நமக்கு முழுசாக தெரியலனாலும் என்ன சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் மேலே 11 கேஸ் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி அவர் மேலே 11 கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கேஸுக்கு பெட்டிஷனுக்கு வாங்க போலீஸ் ரொம்ப துன்புறுத்துறாங்க. அப்பவே சொல்லியிருந்தேன், 11 கேஸ் இருக்கிற ஒரு ஆள் எப்படி வந்து துபாய்க்கு இதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எப்படி வச்சிருக்க முடியும், பாஸ்போர்ட்டை பறிமுதல் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு. நிறைய கேஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே பறிமுதல் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அரசியல்வாதிகள்லாம் எப்படி போயிட்டு வராங்கன்னு. எம்எல்ஏக்குன்னு தனி பாஸ்போர்ட் இருக்குது. அந்த பாஸ்போர்ட்டை தான் அவங்க போகிறாங்களே விட தனிநபர் பாஸ்போர்ட்டில் போக மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த விஷயங்களுக்கு மத்தியில் ஜிபி முத்து இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு, கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு, எனக்கு இதாக இருக்குது, மன வேதனையாக இருக்குது, என்னால் முடியலை, என்னை விசாரணைன்னு ஒவ்வொரு இடங்களுக்காக போய் ரொம்ப மனவேதனையாக இருக்குது, மன உளைச்சல் ஆகி மைண்ட் ஒரு மாதிரி ஆகுறான். எனக்கு என் பிள்ளைகளுக்கு நான் வந்து பிக் பாஸுக்குள்ளேருந்து வெளியில் வந்தது காரணமே என்னோட பையன் தான். என் விஷ்ணு அழுகுறான். என் விஷ்ணுக்காக தான் நான் பிக் பாஸ் விட்டே வெளியே வந்தேன். அவன் ரொம்ப அழுகுறான். பட் இப்போ அவங்களும் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, குடும்பமே வருத்தத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அரசு வந்து இதில் வந்து தலையிட்டு ஒரு முடிவு எடுத்து இதை தீர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பிரச்சனை நாளைக்கு வந்து அந்த நபர் பேசுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப மனமுடைஞ்சு பேசுகிற மாதிரி தெரியுது. நாளைக்கு இது வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ இது மேலே வந்து ஒரு முக்கிய கவனம் எடுத்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். இது உங்கள் உண்மை என்ன. இது வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ. ஒரு மனுஷன் அழுது வீடியோ போட்டதுக்கும் நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு பேச முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவரோட சேனலையுமே. மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஜிபி முத்துவை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெகுளியான மனுஷன். நான் வந்து நேரில் மீட் பண்ணது கிடையாதுனாலும் நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரில் போய் மீட் பண்ணியிருக்காங்க டிக்டாக் காலத்தில். அப்போல்லாம் வந்தவங்க வாங்க என்னை கூப்பிட்டு வச்சு இது பண்ணி டீ வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட பேசி நல்ல ஒரு இதில் பேசக்கூடிய நபர். சில பேர் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன்னா கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லை, நல்லா பேசக்கூடிய நபர். அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.